ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ T4R இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோன் செக்மெண்ட்டில் வரதுனால இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேவிலேருந்து போயிடலாம். ஓகேங்களா? இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் 3000 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பிரைட்னஸ் லெவலுமே அதிகமாகவே இருக்குது. அதே போல் 120 Hz ரெஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க டிஸ்பிளேவில். அதே போல் 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதுனால நம்மளுக்கு எப்போ எல்லா நார்மல் ஃபோன் எப்படி இருக்குமோ அதே சைஸில் இது வருது. அதே போல் AMOLED டிஸ்பிளேங்காட்டி நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. டிஸ்பிளேவோட பிரைட்னஸ் லெவலும் அதிகமாக இருக்கிறனால நம்ம வெளிச்சத்துக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MP நம்மளுக்கு சோனி IMAX 882 அப்படிங்கிற சென்சார் கொடுக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் அதிகமாக இந்த சென்சார் தான் வருதுங்க. ஏன்னா பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது நல்லாவே இருக்குது இந்த சென்சார். ஓகேங்களா? இந்த பேக் கேமரா வச்சு 4K வீடியோ நம்ம 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. OIS சப்போர்ட்டும் இருக்குது, EIS சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம ஸ்டேபிளாக வீடியோ எடுத்துக்கணும், ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா நான் அந்த சென்சார் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து நம்மளுக்கு 32 MP செல்ஃபி கேமரா எடுக்கிறாங்க. அந்த கேமரா வச்சு 1080p வீடியோவை 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இதுலேயும் OIS சப்போர்ட்டும் இருக்குது. அது OIS சப்போர்ட் இருக்குன்னா நம்ம ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் இல்லை வீடியோஸ் எடுக்கிறோம் சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்படியே எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்து 6000 mAh பேட்டரிங்க, இல்லை மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண நம்மளுக்கு 67 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி. நம்ம இந்த விவோ T4 சீரிஸில் பேட்டரி லைஃப் அதிகமாகவே இருக்குது. எல்லாத்தையுமே 7000, 7300, அடுத்து 6000 அது மாதிரி எல்லா ஃபோனுக்கும் அதிகமாக வந்துருச்சு. இந்த Android 15 சீரிஸில் மோஸ்ட்லி எல்லா ஃபோனுமே 6000க்கு மேலே தான் வருது. இது அதே போல் தான் கொடுத்துருக்காங்க. இது 6GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க, 8GB RAM வேரியன்ட் இருக்குது, 128GB இன்டெக்ஸ் வச்சுக்கிற மொபைலும் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு 14,999 ரூபாயிலிருந்து 16,000 அந்த ரேஞ்ச் வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஆஃபரில் அந்த ரேஞ்ச் வர. ஓகேங்களா? 16,000 கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்து இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7400 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ்ங்க. இந்த செக்மெண்ட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் ஒரு 17,000 16,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ் சொல்லாங்க. அடுத்தது நம்மளுக்கு 7.3 mm திக்னஸ், ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனுங்க. நம்மளுக்கு பொண்ணுங்க யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? நல்ல லைட் வெயிட்டான ஃபோனுங்க. ஓகேங்களா? அடுத்தது இதோட வெயிட்டும் அதே போல் 180 கிராம் பக்கமாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது IP68க்கான வாட்டர் ஸ்டாண்ட் கொடுக்குது. அது தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாது. அதாவது 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்தில் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டால் ஒன்றும் ஆகாதுன்றாங்க. இந்த ஃபோன் என்னை கேட்டால் ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லாங்க. இதில் எல்லாமே இருக்குது. ஒரு அண்டர் 20K 15 to 20Kக்குள்ளே ஒரு நல்ல ஃபோன்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இதில் ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ் கொடுக்குறாங்க, பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. பார்த்தா லுக்காகவும் இருக்குது, ஸ்லிம்மாகவும் இருக்குது, இன் அண்ட் ஃபீல்டு எல்லாமே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் குடிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.